அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்காக பார்க்க போகிறோம். மற்ற எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியால் கிடைக்கப் போகிறது. இது மிகச் சிறப்பான ஒரு பலன், மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்கப் போகிறது. அதை பற்றி விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பதிவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு முழு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இருக்கின்ற 12 ராசியில் கடைசி ராசியாக வர்றது மீன ராசி. இருக்கின்ற 27 நட்சத்திரத்தில் கடைசியாக வருவது ரேவதி நட்சத்திரம். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே வாய்ப்புகளை கொடுப்பதில் முதல் கிரகமாக இருக்கிறது சனி பகவான். காரணம், உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகம் இந்த சனி பகவான். புதன் எப்படி அலிகிரகமோ சனி பகவானும் அலிகிரகம்தான். அதனால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். மீன ராசிக்கு 12ஆம் வீடு கும்பம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிவான் 2025 மார்ச் 29 அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாரு. ஜென்மசனி காலகட்டமே அப்படின்னு ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கலாம். ஆனால் இரண்டும் தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்மத்திற்கு சனி பகவான் வருகின்ற பொழுது ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அந்த புதனுடைய வீடுகள் மிதுனம் மற்றும் கன்னி. இதில் கன்னியில் இருக்கக்கூடிய கேது இடம்பெயர்ந்து விலகி சிம்ம ராசிக்கு போயிடுறார். மிதுனத்தில் குருவான் போய் அமர்றார். உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதிதான் ராசிநாதன் குரு 4லும். மேலும் உங்களுடைய ராசியில் சனி பகவானும் வந்து அமர்றார். ஸோ இந்த நிலைப்பாடுகளில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல இந்த பத்திரம், கணக்கு வழக்கு, டாக்குமெண்ட், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் மற்றும் சொத்து பத்திர வில்லங்கங்கள் போன்றவைகளால் ஏற்பட்ட பிரச்சனை, கையெழுத்து, எழுத்து பிழைகள் அல்லது சொத்தில் உங்கள் பேர் விட்டு போவது, இப்படி எழுத்துப்பூர்வமாக ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அது இந்த 2025 சனி பயிற்சியால் சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதற்கும், அதே நேரத்தில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இறுதி தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஜென்ம சனி காலகட்டம் கண்டிப்பாக சமூக ஊடக வலைதளங்களில் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய யோகம் அதிகமான முறையிலே இருக்கிறது. அரசியல், சினிமா மற்றும் உறவுகள் மத்தியில் பிரபலமாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை இந்த ஜென்மசனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் சனிவான் பயணக்கூடிய பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இரண்டுமே நிச்சயம் சனிவானுக்கு உரிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதனால் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை சனிபகவானுக்கு உண்டு. எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்கக்கூடிய சக்தி சனிபகவானுக்கு உண்டு. ஆனால் எந்த ஒரு கிரகம் சனிபகவான் கொடுப்பதை தடுக்க முடியாது. அந்த நிலைப்பாடுகளில் நிச்சயம் சனி பகவான் வேலை, தொழில் இரண்டிலும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிநாதன் குருவான் 4 அமர்றதுனால படிப்பில் யோகம் உண்டு, படிப்பில் வெற்றி உண்டு, படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். அதேபோல் அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தேர்வுகள் வெற்றி கிடைச்சி அந்த அரசாங்க வேலை பெறுவதற்குண்டான முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அதனாலேயே இந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக இருக்க போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் மாற்றி அமைக்கப்படும். உங்களுடைய முகம் முதல் முகவரி வரை அனைத்தும் மாறக்கூடிய வருடம் இந்த 2025. நிச்சயம் இந்த நேரத்தில் கூடுதல் பொறுப்புகள் வருங்க. கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனியில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தலைவன் ஆகுவதற்கும் குடும்பத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சனிவனுடைய பார்வை பலன் உண்டு. சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறார். நிச்சயம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். 7ஆம் பார்வையாக 7ஆம் வீடான கன்னியை பார்க்கிறார். கேது அங்கே விட்டு விலகிறார். அதனால் வாழ்க்கை துணை கிடைப்பதோடு புதிய வேலையும் புதிய இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்புண்டு. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கிறார்.
ஸோ தொழில் ரீதியான கூடுதல் பொறுப்புகள், தொழில் ரீதியான மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இதில் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது புதன். அந்த புதன் எப்பொழுதுமே 21 நாளுக்கு ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே இருக்கும். சூரியனோடு நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதால் இந்த 2025 3 முறை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அதனால் அரசாங்க வேலை, சொந்த தொழில், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிக சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கும். தாராளமாக எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய நட்சத்திராதிபதியான புதன் பகவான், அந்த புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு சென்று புதனை வணங்கிவிட்டு வருவதும், படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணி மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.